யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் வேதாகமத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்திலே நீங்கள் ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அதாவது மோசையோடு தேவன் பேசுகிறார். யாத்திராகமம் 3:2 பார்த்தீங்கன்னு சொன்னால், முட்செடிகளின் நடுவிலே இருந்து கர்த்தருடைய தூதனானவர் அப்பொழுது மோசையை நோக்கி என்று ஒரு வார்த்தை வருகிறது. இந்த கர்த்தருடைய தூதனானவர் என்று பயன்படுத்தப்பட்ட வார்த்தை யாருக்கு என்றால், இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலே தோன்றுகிறதான சம்பவங்களிலே பயன்படுத்தப்படுகிறான வார்த்தை. இதை அவர்கள் கிறிஸ்டோபனி என்று சொல்லுவார்கள். அதாவது இயேசு பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே மனுஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தியதான் இப்படி சொல்லுவார்கள். இது பல இடத்திலே கர்த்தருடைய தூதனானவர் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது போலதான் இந்த யாத்திராமத்திலும் கர்த்தருடைய தூதனானவர் என்று அந்த வார்த்தை பேசுகிறது. ஆனால் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை எப்படி சொல்கிறேன் என்றால், அப்பொழுது தேவன் மோசையை நோக்கி. இப்ப 2ஆம் வசனத்திலே இருந்த கர்த்தருடைய தூதனானவர் இங்கே 4ஆம் வசனத்திலே எப்படி அடையாளம் காண்பிக்கப்படுகிறார்? தேவனாக. ஆகவே அந்த இடத்திலே மோசேக்கு வெளிப்பட்டவர் நாம் ஆராதிக்கிற, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர். இங்கேதான் ஒரு உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். மோசே இப்ப இயேசு கிறிஸ்துவிடத்தான் கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன? அப்பொழுதுதான் உலகத்திலே ஒரு பெரிய ஒரு ரகசியம் வெளிப்படுத்தப்படுகிறது. அவருடைய பேரை தேவன் வெளிப்படுத்துகிறார். இருக்கிறவராக இருக்கிறவர் என்பது என்னுடைய நாமம். ஐ ஆம் ஹூ ஐ ஆம். இருக்கிறவராகவே இருக்கிறவர். பிரியமானவர்களே, இதைத்தான் எபிரேயத்திலே யெகோவா தேவன் என்று சொல்லுவார்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அங்கே இயேசு சொல்கிறார், ஆபிரகாம் கூட என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தார். அப்பொழுது எல்லாரும் முணுமுணுக்கிறார்கள், இவருக்கு இன்னும் 50 வயசு சூடாகவில்லையே, எப்படி 2000 வருஷங்களுக்கு முன்பதாய் வாழ்ந்த ஆபிரகாமை காண இவர் ஆசையா இருந்தான்னு சொல்ல முடியும் என்று சொல்லி முணுமுணுக்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்கிறார், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது தமிழிலே அழகாய் மொழிபெயர்க்கப்படவில்லை. இதனாலே தான் அடுத்த வார்த்தையை நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாரும் இயேசுவுக்கு எறிவதற்கு கற்களை எடுத்தார்கள். ஏன் தெரியுமா? யாத்திராகமத்திலே தேவன் மோசேக்கு வெளிப்படுத்தின அதே நாமத்தை இயேசு இங்கே வந்து சொல்கிறார். அப்ப யெகோவாவுக்கு தன்னை சமமாக்கினார் என்று சொல்லி அவர்கள் கற்களை எடுத்தார்கள். ஆகவே மோசேக்கு முட்செடிகளின் நடுவிலிருந்து யெகோவாவா இருக்கிறவராய் இருக்கிற தேவனாய் வெளிப்படுத்தியவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவானவர். ஆம், நம்மோடு இருக்கிற தேவன் இருக்கிறவராய் இருக்கிறவர், நேற்றும் இருந்தவர் என்றும் இருக்கிறவர், நாளையும் இருக்க போகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.